நினைப்பாய் நண்பரே, காலம் வந்தாயிற்று. தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவாய். இயேசுராஜன் வரும் நாளிதை நினைவு கொள். நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் ஆகுமா? நினைப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாமின் குமாரன் என்று நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்தோம். ஆனால் சத்தியம் என்ன என்றால், ஆபிரகாமின் குமாரனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையில் ஆபிரகாமுக்கு முந்தினவர் ஆவார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து பேசும்போது, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னே நான் பிறந்தவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறவில்லை. மாறாக நான் ஆபிரகாமுக்கு முன்னாகவே இருக்கிறேன் என்று கூறினார். யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் தாம் தோன்றினதை குறித்து பேசுகிறார் என்று எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவரோ தம்முடைய அநாதி காலமாய் தாம் உண்டாய் இருப்பதை குறித்து பேசுகிறார். ஆபிரகாம் கல்தேயரின் பட்டணத்தில் தேராகின் மகனாக பிறந்தபோது உண்டானவர். அதற்கு முன்பு ஆபிரகாம் என்பவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. மரியாளினிடத்திலே அவர் குமாரனாக பிறப்பதற்கு முன்பாகவே அந்த உலகத்திலே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் கூறும்போது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம், அவர் ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறார். அதைத்தான் அல்பாவும் ஒமேகாவும் என்று கூறுகிறார். அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் இருக்கப் போகிறவர் ஆவார். நான் ஆரம்பம் இல்லாதவன், அதாவது அனாதியாயிருக்கிறவர். முடிவும் அவருக்கு கிடையாது. அனந்த ஜீவனுடையவர். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது அவருடைய நாமம். யூதர்களால் அப்பொழுது இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் மீது எரியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இன்று நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வோம், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோம். அவர் ஆபிரகாமுக்கு முன்பே இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் தேவனாய் இருக்கிறார், தேவனுக்கு சமமானவர். மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த உலகத்திலே அவர் தோன்றினார். அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அதற்காக நம் கரங்களை உயர்த்துவோம். அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு முன்னான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பெற்று வாழ தேவன் உங்களுக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன். நன்றி.